ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனுடைய செயல். அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும், நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? ஒரு அபிஷேகம் பெற்றவன் எப்படி இருக்கணும்? ஒரு அபிஷேகம் பெற்றவன் எப்படி செயல்படுவான், எப்படி செயல்பட்டான்? அதை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன். 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் 6. 2 ராஜாக்கள் 9:6. அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகி தீர்க்கதரிசிகளின் இரத்த பலியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பலியையும் ஏசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகி ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுக்கு அபிஷேகமும் கொடுக்கிறாரு, அபிஷேகம் பண்றதன் நோக்கத்தையும் என்ன செய்யறாரு அவனுக்கு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டிலேயும் அபிஷேகம் உண்டு, புதிய ஏற்பாட்டிலேயும் அபிஷேகம் உண்டு. பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு அந்த நோக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவது உண்மையானால், நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு போதிக்கப்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்மள அநேகர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆனா நமக்கு எதுக்கு அபிஷேகம் கொடுத்தார் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்மள அநேகருக்கு புரிந்து கொள்ள முடியல. ஏதோ பரலோகம் போகணும், அதனால பரிசுத்த ஆவி பெறணும், ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான், அப்படினால அபிஷேகம் வேணும் அப்படின்னு நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, நமக்கு அபிஷேகம் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறார். இங்கே எகு அபிஷேகம் பண்ணப்படுறான். அபிஷேகம் கிடைச்ச உடனே 16ஆம் வசனம், அப்பொழுது எகு ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு நேராக போனான். போதும். எகு அபிஷேகம் பெற்ற உடனே ஒரு ரதத்தின் மேல் ஏறினான். அபிஷேகம் பெற்றவங்க ஒரு சாதாரண மனுஷர்கள் போல, ஒரு சாதாரண பயணி போல, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாது. அபிஷேகத்துல வந்துட்டேன்னா நீ ஒரு ரதம் போல ரதத்துல ஏறிடணும். சும்மா மற்றவங்கள மாதிரி அப்படியே அசால்ட்டா, கேர்லெஸ்ஸா, ரொம்ப நிர்விசாரமா, அசதியா, ஏதோ எல்லாரும் போறாங்க நம்மளும் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடை நடக்கக்கூடாது. என்னைக்கு அபிஷேகம் பெற்றோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு ரதத்துல ஏறிடணும். அபிஷேகம் உன்னை ஒரு ரதம் போல மாற்றும். அதனாலதான் எலியாவோ எலிசாவோ, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதும் எலிசா மரிக்கும் பொழுதும் அவனை பார்க்கிறவர்கள் சொல்ற வார்த்தை என்ன? அக்கினி ரதமும் அக்கினி குதிரையுமாய் இருந்தவரே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே என்று சொல்லுகிறார். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? அபிஷேகம் பெற்றுட்டு ஏதோ குடும்பம் நடத்தணும், பிள்ளைகளை பெற்றோம், கல்யாணம் கட்டணும், வேலைக்கு போனோம், நம்முடைய பிசினஸ் பார்த்தோம், தொழிலை பார்த்தோம், ஏதோ ஒரு பார்ட் டைம் போல சர்ச்சுக்கு வந்தோம் அப்படிங்கிறது அல்ல. அபிஷேகம் பெற வரைக்கும் அவன் சேனாதிபதி, அபிஷேகம் பெற்ற உடனே அவன் ராஜா, அபிஷேகம் பெற்ற உடனே அவன் ரதத்துல ஏறிட்டான். அதுக்கு முன்னால ஏறின ரதங்கள் எல்லாமே அவனை யுத்தகலத்துக்கு கொண்டு போனது. ஆனால் இப்பொழுது இவன் ஏறுகிற ரதம் இவனுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவன் ஏறுகிறான். ரதத்தின் மேல் ஏறி அவன் போன இடம் எது? முதலாவது இஸ்ரேல். ஒரு தேவனுடைய பிள்ளை அபிஷேகம் பெற்ற உடனே இஸ்ரேலுக்கு போறான். இஸ்ரேல் என்ன அர்த்தம்? தேவன் விதைக்கிறார். அபிஷேகம் பெறும் பொழுது அது ஒரு மழை. அந்த தண்ணி வரும் பொழுது தேவன் உனக்குள் விதைச்சதெல்லாம் என்ன செய்யணும்? முளைக்கணும். விதைக்கிறார், தேவன் விதைக்கிறார். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் பல காரியங்களை விதைச்சிருக்கிறார். அது முள் அல்ல. என்ன விதைச்சிருக்கிறாரு? செம்மையான இருதயத்தாருக்காக எது விதைக்கப்பட்டிருக்கிறது? நீதியும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்குள்ள கர்த்தர் பல காரியங்களை விதைக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை, விசுவாசத்தை விதைக்கிறார், பரிசுத்தத்தை விதைக்கிறார், தெய்வீகத்தை விதைக்கிறார். இப்படி தேவன் அபிஷேகம் பெற்ற உங்களுக்குள்ளே எனக்குள்ள பல காரியங்களை விதைத்து வைத்திருக்கிறார். அப்ப விதைச்சார்னா என்ன அர்த்தம்?
விதைச்சார்னா என்ன அர்த்தம்? விதைக்கிற விவசாயி என்ன செய்வான்? ஒரு நாள் அறுக்க வருவான். அதான் முக்கியம். 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்காக வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் விதைத்து வைத்திருக்கிறார். இப்ப நமக்கு மகிழ்ச்சி இருக்கா? இல்ல வெளிச்சம் இருக்கா? இன்னும் நமக்குள்ள பலவிதமான இருளுக்குள்ள போராடிட்டு இருக்கிறோம். இன்னும் துக்கங்களும் சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஏக்கங்களும் வேதனைகளும் மனபாரங்களும் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உனக்குள்ள விதைச்சார். விதைத்தவர் நிச்சயம் அறுக்க வருவார். அப்ப என்ன நடக்கும்? மகிழ்ச்சியை விதைச்சிட்டு துக்கத்தை அறுத்தா எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைப்பார்கள், கம்பீரத்தோடு அறுப்பார்கள். முதலாவது அபிஷேகம் பெற்றவன், முதலாவது நீ ஒரு ரதத்துல ஏறணும். ஒரு சாதாரண மனுஷனை போல நீ நடக்கக்கூடாது. சாதாரண மனுஷனை போல பேசக்கூடாது. சாதாரண மனுஷனை போல நீ இருக்கக்கூடாது. உன்னுடைய ஸ்டைல் வேற. அபிஷேகம் பெற்றுட்டாலே நீ ரதத்துல ஏறிடணும். உன்னுடைய வேகம் கூடிடணும். ரதங்கிறது வேகத்தை காட்டுகிறது. உன்னுடைய ஸ்டைல், லைஃப் ஸ்டைலே மாறிடணும். ஒன்று, நீ இஸ்ரவேலுக்கு வரணும். தேவன் உனக்குள் விதைக்கிறார். அபிஷேகம் பெற்ற உனக்குள்ள கர்த்தர் பல காரியங்களை விதைப்பார். ஒரு உபதேசத்தை கேட்கும் போது அதை விதைக்கிறார். ஒரு வசனத்தை படிக்கும் போது உனக்குள்ள விதைக்கிறார். தேவ சமூகத்தில் நீ ஜெபிச்சுட்டு இருக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை உனக்கு போதித்து அதை விதைக்கிறார். இப்படி நமக்குள்ள விதைக்கப்பட்டதான தெய்வீகங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா அது முளைச்சிருக்கா? அது கனி கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கா? முதிர்ச்சி அடைஞ்சிருச்சா? இயேசு அறுக்க வந்தா அது பலன் கொடுக்குமா? அது உங்களுக்கும் தான் மட்டும்தான் தெரியும். தேவன் விதைச்சதெல்லாம் முளைச்சிருக்கா? தேவன் விதைச்சதுக்கு கணக்கு கேட்க வந்தா என்ன நடக்கும்? ஒருவேளை உங்களுக்கு கொடுத்த பணத்துக்கு நீங்க கணக்கு கொடுத்துடலாம், சொத்து சுகங்களுக்கு கணக்கு கொடுத்துடலாம். ஆனா தேவன் உனக்குள்ள விதைத்த தெய்வீகத்துக்கு நீ என்ன செஞ்சாகணும்? கணக்கு கொடுக்கணும். எதெல்லாம் உனக்குள்ள விதைச்சாரோ, எனக்குள்ள விதைச்சாரோ, அதை அறுக்க அவர் வரும் பொழுது பிரதிபலனை நாம் கொடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, அவன் இஸ்ரவேலுக்கு போனான். அடுத்து அவனோடு ஒவ்வொருத்தரா வந்து கேட்கிறாங்க, சமாதானமா சமாதானமா சமாதானமான். அவங்க எல்லாருமே இவன்ட்ட காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அபிஷேகம் பெற்றவனோடு பொல்லாத வல்லமைகள் காம்ப்ரமைஸ் பண்ண வரும். வாசிங்க 18ஆம் வசனம். அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு எகு, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? உனக்கு என்ன, நீ வாய மூடுன்றான். அடுத்து 19ஆம் வசனம். ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவர்களிடத்தில் போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். அதற்கு எகு, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? பாத்தீங்களா? பட்டுன்னு கட் பண்றான். அடுத்து 22ஆம் வசனம். யோராம் எகுவை கண்டவுடனே எகுவே சமாதானமா என்றான். பாருங்க, இவங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னது? சமாதானமா சமாதானமா சமாதானமா. அதாவது சமாதானம்னா இங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒப்புரவாகல. அந்த வசனம் திரும்பி வாசிங்க 22. யோராம் எகுவை கண்டவுடனே எகுவே சமாதானமா என்றான். அதற்கு எகு, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். எப்படி? பில்லி சூனியத்தோடையோ வேசித்தனத்தோடையோ இல்லாவிட்டா பாவங்களோடையோ நான் என்ன செய்ய மாட்டேன்? சமாதானம் பண்ண மாட்டேன். பாவத்தோடு நீ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பின்மாற்றக்காரர்களோடு நீ காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. விழுந்து போனவர்களோடு நீ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சத்தியத்துக்கு புறம்பானவர்களோடு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உபதேசத்துக்கு மாறான கூட்டத்தோடு நீங்க என்ன செய்யக்கூடாது? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பாவத்தோடும் வேசித்தனத்தோடும் அக்கிரமத்தோடும் விபச்சாரத்தோடும் நீங்கள் இல்லாவிட்டால் மாம்சீகத்தோடு நீங்க என்ன செய்யக்கூடாது? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அபிஷேகம் பெற்ற உடனே இந்த வல்லமைகள்லாம் உன்கிட்ட காம்ப்ரமைஸுக்கு வரும். அப்படி ஒத்து போக வைக்கும். பின்மாற்ற ஆவிகள் உங்களோட வந்து அப்படி இணைஞ்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணும். அபிஷேகத்துல இரு, ஆனால் நீ பாவம் செய்யின்னு சொல்லி கொடுக்கும். இப்படி ஒரு காம்ப்ரமைஸா அந்த ஒருத்தன் வந்து கேட்கறான் சமாதானமா, இவன் சொன்னா உன் வேலையை பார்த்து போடணும். ரெண்டாவது ஒருத்தன் வந்தான் சமாதானமான், உனக்கு அதுக்கு அதை பத்தி பேச்சு வேலை. இப்போ யாரே வரா? யோராமே வரான், ராஜாவே வரான். எகுவே சமாதானமா. அப்ப சொன்னா உங்க அம்மாவுடைய பில்லி சுனியமும் அடுத்து அவளுடைய வேசித்தனங்களும்
சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கும்போது என்னையா சமாதானம்? அவன் ஓடியே விட்டான். நீங்க வந்து பாவத்தோடு எத்தனை பாவத்தோடு நீ காம்ப்ரமைஸ் ஆயிருக்கன்னு யோசிச்சுப்பார். அப்படி காம்ப்ரமைஸ் என்ன? ஒத்து போயிருக்கிறன்னு யோசிச்சுப்பார். பாவத்தோடு ஒத்து போகிற ஒரு நிலவரம் இருக்கு இன்னைக்கு அநேகருக்குள்ள. அது இருக்கு. என்ன பண்றது? என்ன பண்றது? அவங்க அப்படித்தான், இவங்க இப்படித்தான், அது வேற வழி இல்ல, இப்படி அப்படி சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். இதுதான் பொல்லாத ஆவி. அபிஷேகம் பெற்ற உடனே இது வந்து உன்னை காம்ப்ரமைஸ் பண்ண வரும். நீ என்ன செய்யணும்? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எந்த எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துகிறான். மூணாவது, இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அடுத்து அம்பு எடுத்தான், ஒரே அடி அடிச்சான். யாருக்கு? யோராமுக்கு அடிச்சான். பாவத்தோட காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நான் யாரு? சமாதானமா? யாரை பார்த்து சமாதானம் கேட்ட? உடனே அம்பு எடுத்து அடிச்சான். அதுக்குள்ள யோராம் ஓடியே விட்டான். ஆனாலும் இவன் விடல. அம்பு அடிச்சு யாரை கொன்னுட்டான்? யோராமை கொன்னுட்டான். இது எதை காண்பிக்கிறது? உங்களோடும் என்னோடும் போராடுகிற மாம்சத்தின் ஆவிகளை அழிப்பதை காண்பிக்கிறது. ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்துல அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? உன் கையில ஒரு அம்பு கொடுத்திருக்கிறாரு. அபிஷேகம் ஒரு அம்பு, ஒரு வில்லு மாதிரி அடிக்கணும். நீ கரெக்டா அடிக்கணும். சும்மா நின்றுட்டு இருக்க கூடாது. பாவத்தோடு எதிர்த்து நீ போராடணும். ரத்தம் சிந்தத்தக்கதாக என்ன செய்யணும்? எபிரேயர் 12:4 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. எதிர்த்து நிற்கவில்லையே. எதிர்த்து நில்லு. யோராம எதிர்த்து நின்னா அவன் ஓடுனா, நீ ஓடுனா ஓடுன்னு சொல்லிட்டு அடிச்சான் பாருங்க. நேர அம்பு யோராமுடைய நெஞ்சில் போய் பாய்ந்தது. அடுத்த வசனம் 24. எகு தன் கையால் வில்லை நானேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். ஓடுறான். நான் நீங்க படிச்சு பாருங்க. ஓடிட்டு இருக்கிறவன இவன் அம்புல அடிச்சா எப்படி வரும்? எங்க போய் கூடும்? எங்க போய் விடும்? ஓடிட்டு இருக்கிறவன் இங்க இருந்து அம்புல அடிச்சா எங்க போய் படும்? முதுகுல தான் படும். ஆனா இவன் அடிச்ச அடி எங்க போய் பட்டுச்சான்? நெஞ்சில பட்டது. எப்படி? எப்படி? ஒண்ணு அவன் திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடி இருக்கணும், பிடிச்சிருவானோ அடிச்சிருவானோ. இல்ல இவன் போய் அவனை மடக்கிட்டே நெஞ்சிருக்கணும், முன்னால போய் நின்று அடிச்சிருக்கணும். இந்த ரதம் அதை விட ஹை ஸ்பீட். அவனுக்கு முன்னால் போய் அடிச்சுட்டான். அவனை யோராமை அழித்தான். காரணம், அவன் வந்து எசபேலுடைய பிள்ளை. பாவத்தினுடைய பிள்ளைகளை நாம வளர்க்க கூடாது. ஒருத்தர் சொல்ல உலகத்துல சொல்லுவாங்க, பாம்பை என்ன செய்யாத, வளர்க்காத. பாம்புக்கு பால் கொடுத்து வளர்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன செய்யும்? அதனாலதான் அபிஷேகத்துல பெற்ற உடனே அவன் ரதத்துல ஏறினா தேவன் விதைக்கிறார், அதை அறுக்க வருவார்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு திட்டமே அந்த ஆகாபுடைய குடும்பத்தை அழிப்பதுதான். நேர போனான். அவனுக்கு எல்லாரும் காம்ப்ரமைஸ் சமாதானம் கை கொடுக்க வந்தாங்க. ஒருத்தனையும் கை கொடுக்கல. சமாதானமே கிடையாது. பாவத்தோடு நான் எந்த நாளிலும் ஒத்து போக மாட்டேன், பாவத்தோடு வேஷம் தரிக்க மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி நின்னு அடிச்சு யோராமை கொண்டுட்டான். இப்ப யோராமை கொண்டுட்டு உள்ள வர்றான். யார் நிக்கிறா? பிள்ளைய கொண்டுட்டு வந்து அம்மா நிக்கிறா. எப்படி இருக்கும்? எசபேலுடைய ஸ்பிரிட். எசபேல் அப்படின்னா கற்பு இல்லாதவள்னு அர்த்தம். எசபேல் அப்படின்னா கற்பு இல்லாதவள். எசபேலுடைய இன்னொரு அர்த்தம் உலக ஆடம்பரம். வாசிங்க 30. எகு இஸ்ரேலுக்கு வந்தான். அதை இயேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து. எப்படி? இவதான் எசபேலுடைய இன்ட்ரோடியூஸ். எசபேல பாருங்க எப்படியா? கண்களுக்கு மையிட்டு
அடுத்து என்னது? தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிற ஒரு ஆவி, கற்பில்லாத ஒரு தன்மை, யாரை பார்த்தாலும் சிரிக்கிறது, பல்ல காட்டுறது, யாரை பார்த்தாலும் பின்னால போறது, இப்படி ஒரு ஸ்பிரிட் எசபேலுடைய ஆவி. இது அன்னைக்கு மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கும் புதிய ஏற்பாட்டு சபையோடு மோதிக்கொண்டிருக்கிற ஒரு வல்லமை. இந்த வல்லமைய இவன் அழிச்சான். நமக்கும் கூட உலக ஆடம்பரம் பெந்தேகோஸ்துக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு வரும், போராடும். அந்த ட்ரெஸ் போடணும், இந்த ட்ரெஸ் போடணும், அந்த அப்படி ஸ்டைல் பண்ணணும், இப்படி ஸ்டைல் பண்ணணும், மீசையை இப்படி வெட்டுங்க, தாடி அப்படி வையுங்க, இந்த முஸ்லீம் மாதிரி வைக்க சொல்லும், திடீர்னு பைத்தியக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணுவான், திடீர்னு முடிய ஒரு மாதிரி பொம்பளை மாதிரி வளர்ப்பான், திடீர்னு ஆம்பளை மாதிரி வெட்டிக்குவா. இதெல்லாம் என்ன ஸ்பிரிட் நினைக்கிறீங்க? நார்மல் ஸ்பிரிட் நினைக்கிறீங்க? ஆணோட ட்ரெஸ் பெண் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. பெண்ணோட ட்ரெஸ் ஆணே போடக்கூடாது. இன்னும் நல்லா சொன்னா ஃபாரின் ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் பைபிள்ல இருக்கு. இது போக ஒரு காலத்துல ஆம்பளைங்க முடிய வெட்டிட்டு இருந்தாங்க. இப்ப ஆம்பளை எல்லாம் முடி வளர்க்குறான், பெண் பிள்ளைங்களாம் என்ன செய்யுது? வெட்டுது. இதெல்லாமே எசபேலுடைய ஸ்பிரிட்டுடைய ஒவ்வொரு அம்சங்கள். உலகம் கண்களுக்கு மையிட்டு, அடுத்து தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தல். அப்பதான் எது சொன்னா, என் பட்சத்துல யாராவது இருக்கீங்களான்னு கேட்டான். 2-3 பேர் எட்டி பார்த்தான். அவளை அப்படியே தூக்கி விடுன்னு சொன்னான். எப்படி இருக்கும்? அப்படியே மாடியிலிருந்து தூக்கி விட்டான். விழுந்து நொறுங்கி கீழே போயிட்டான். நொறுங்கி விழுந்து செத்து போயிட்டான். விழுந்து நொறுங்கி செத்தாள். அபிஷேகம் பெற்ற ஏகு அப்பதான் உள்ள வரான். இவ செத்த நொறுங்கி போய் கிடந்த அவ மேல மிதிச்சு அவன் எங்க போனான்? உள்ளே போனான். 33. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய். போதுமா? இன்னைக்கு நீ உலக ஆடம்பரத்தை மிதிக்கணும். அபிஷேகம்னா சும்மா என்ன? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் உலகத்தில் உண்டானவைகள், உங்கள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லாத்தையும் ஆண்டவர் தான் சிருஷ்டிச்சார், எல்லாத்தையும் ஆண்டவர் தான் சிருஷ்டிச்சார். ஆமா, நீ மேக்கப் போடுறது கூட ஆண்டவர் தான் சிருஷ்டிச்சாரா? நமக்கு தெளிவான அறிவு வேணும். உலகத்தினால் கரைபடாத வாழ்க்கை மாத்திரமே தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால் என்னது? மாசு இல்லாத பக்தி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். யாக்கோபு 1:27 இந்த வார்த்தை தெளிவா இருக்கு. உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை. எசபேலுக்கு வயசு என்ன? எசபேலுக்கு வயசு என்ன? சின்ன பொண்ணா? டீனேஜா? புருஷன் செத்து போயிட்டான், பையன் அரசனா இருக்கிறான். இப்ப இவ என்ன செஞ்சிட்டு இருக்கா? மேக்கப் போட்டு சுத்திட்டு இருக்கா. இது வாழ்க்கையா? பெந்தேகோஸ்தின் வாழ்க்கையா? கடைசியில் என்ன நடந்தது? இவன் எசபேலை மிதித்தான். மிதிச்சுட்டு உள்ள போய் சாப்பிட்டு வெளியே வர்றதுக்குள்ள எல்லா நாய்கள்லாம் உள்ள அரண்மனைக்குள்ள எதை நக்கி எடுத்து கடிச்சு தின்னுடுச்சு. எசபேலுடைய சரீரத்தை நாய்கள் எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாமக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. 35. அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. எங்க போயிடுச்சு? அடுத்த வசனம். ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் இயேசபேலின் மாம்சத்தை தின்னும் என்று தின்னுட்டு போயிருச்சு. உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள நாய் இயேசபேலை தின்னுடுச்சு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகங்கிறது பாவத்தோடு ஒத்து போகாது, உலகத்தோடு ஒத்து போகாது, ஆடம்பரத்தோடு ஒத்து போகாது, மாம்ச இச்சையோடு ஒத்து போகாது, உலக வேஷத்தோடு ஒத்து போகாது. அதுதான் புதிய ஏற்பாட்டு அபிஷேகத்தினுடைய ஒரு மேன்மையே. நீ ஒத்து போகணும்னு நினைச்சா கூட இங்க உள்ள ஆவியாளர் நினைச்சுவாரு, பேசாத, இந்த ட்ரெஸ் உனக்கு வேணுமா, இந்த மேக்கப் வேணுமா, இப்படி உனக்குள்ள ஆவியானவர் பேசலன்னு சொன்னா நீ அபிஷேகத்தை அழிச்சிட்டன்னு அர்த்தம். அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன்னைய வெறுமையின் எளிமையின் உபதேசத்துக்கு தான் உன்னை என்ன செய்யும்? கொண்டு போகும்.
நீ வேணும்னு யாராவது கொடுத்தாங்க எடுத்தாங்கன்னு என்னத்தையாவது ஒண்ணு போட்டுக்குவே வச்சுக்குவேன்னு வச்சுக்குவோம். ஆனால் ஆவியானவர் ஒண்ணு என்ன செய்ய மாட்டாரு, இருக்க விட மாட்டார். போட்டு தூண்டுவார், சுத்துவார். நீ எப்படி இப்படி பேசலாம், நீ எப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணலாம், இது தெய்வீகமா, இது பரிசுத்தமா, யோசி. ஆண்டவர் பேசுவார். நானுக்கு விசுவாசியா இருக்கும்போது ஒரு கிறிஸ்துமஸுக்கு எங்க வீட்டுல ஒரு கருப்புல ஒரு ட்ரெஸ் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் போட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. நானும் ஆசைப்பட்டு போயிட்டேன். அப்ப நான் வந்து ரொம்ப ஊழியத்தில் ரொம்ப ஸ்பீடா இருந்த டைம். அப்ப ராபர்ட்சன் ஒரு பிரதர் இருந்தாரு. அப்ப டிவிபுரத்துல சர்ச் இருந்தாலும் மெயின் மீட்டிங்ஸ் எல்லாம் வடக்கூர்ல நடக்கும், தூத்துக்குடியில. நான் போனேன், கிறிஸ்துமஸ் சர்வீஸ் முடிச்ச உடனே அவர்கிட்ட போய் தோத்துறேன். என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு, இது என்ன ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் தள்ளி நில்லு, எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்ட்டார். நீ என் கூட இருந்துட்டு கடைசியில் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இந்த சர்ச்சில் உள்ள வந்துட்டிய, அசிங்கப்படுத்திட்டிய. அன்னையோட நான் எதை விட்டேன், கலர் ட்ரெஸ்ஸை விட்டது இயேசுவின் நாமத்தில். சர்ச்சுக்கு இனிமேல் கலர் ட்ரெஸ் போட்டு போகிறது இல்லைன்னு அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். யோசிச்சு பாருங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்ப இருக்கிற ஊழியக்காரங்க அப்படிதான் இருந்தாங்க. வெட்டு 1 துண்டு 2 கிடையாது, 7 8 விழும். நமக்கு அப்படி இல்லையே. இப்போ நம்ம இன்னைக்கு அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு முன்னால சேர் போட்டு உட்கார வச்சிடறோம், ஃபர்ஸ்ட் சீட் கொடுத்துருவோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் கட்டன் காப்பின்னு அவனுக்கு பால் காப்பி கொடுப்போம். மேக்கப்புக்கு மதிப்பு அப்படிதான் யாக்கோபுல சொல்லியிருக்கு. அப்படித்தானே? மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து பொன்மோதிரம் தரித்து ஒருவன் உங்கள் சபையில் வந்தால் அவனை கனப்படுத்தி உட்கார வைக்கிறீர்கள். ஒரு எளிமையான ஒருத்தனை வந்து அவனை தூக்கி கொஞ்சம் நெல் அங்க நெல் அங்க நெல் அப்படிங்கிறீங்க. அப்படித்தானே இருக்கு பைபிள். எசபேலின் ஆவிய மேற்கொள்றதுதான் உன் அபிஷேகம். உன்னுடைய அபிஷேகம் பெற்ற உடனே நீ ரதத்துல ஏறுவா, நீ அசதியா இருக்க மாட்ட. அபிஷேகம் பெற்றவனுக்கு அசதியா இருக்க முடியாது. 1. 2வது, அபிஷேகம் பெற்ற உடனே கர்த்தர் உனக்குள்ள விதைக்கிறார். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கர்த்தர் உனக்குள்ள விதைக்கிறார். 3வது, அபிஷேகம் பெற்ற உன்னோடு பொல்லாத வல்லமைகள் காம்ப்ரமைஸ் பண்ண வரும். நீ காம்ப்ரமைஸ் என்ன செய்யக்கூடாது, பண்ண கூடாது. 4வது, உன் கையில அம்பை எடுக்கணும். இந்த காம்ப்ரமைஸ் பண்ண வந்த யோராமின் ஆவியை நீ அழிக்கணும். அதை விட்டுட்டு இருக்க கூடாது. அவன் முதல்ல ஒரு காம்ப்ரமைஸ் கேட்டான், 2வது காம்ப்ரமைஸ் ஆனா, 3வது அவனே வந்துட்டான். இவன் பார்த்தான், சமாதானமா யார்ட்ட பாவத்துட்டியா இதோ பாருன்னு சொல்லி ஒரே அடி அடிச்சு அவனே நெஞ்சிட்டான், கொன்னுட்டான். அடுத்து எசபேல், அது வந்து உலகம். அப்படியே மினிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு தெய்வீகம் இல்லாத ஒரு போக்கு, ரோட்லயும் வீட்டிலையும் சபையிலையும் ஒரு வித்தியாசமானது. இப்ப அதையும் அழிக்கிறான். அபிஷேகம் பெற்றவன் உலகத்தின் ஆடம்பரங்களை அழிப்பான், அதான் அவனுடைய வேலையை. அடுத்ததாக அந்த வல்லமைகளை அழிக்கிறது மாத்திரமல்ல, மிதிக்கணும். மிதித்தல்ங்கிறது ஒரு ஜெயத்தின் அடையாளம். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய், பாலசிங்கத்தை நீ மிதிப்பாய். மிதித்தல்ங்கிறது ஜெயம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நீங்க மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். கிரியை அல்ல, கிரியைகளை. யோராமை அழித்தான், அடுத்து எசபேலை அழித்தான். அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆகாபுடைய குடும்பத்தை அழிச்சிட்டான். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியினால் 70 குமாரர், அந்த 70 பேரையும் கொண்டுட்டாங்க. எப்படி இருக்கும்? 7ஆம் வசனம். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகி 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை காண்பிக்கிறார். இன்னைக்கு பாவம் சொன்னா நம்ம ஆளுங்க பாருங்க, ஒரு சில காரியங்கள்ல ஜெயம் இருக்கும், இன்னொரு காரியத்துல பாத்தீங்கன்னா தோல்வியா இருப்பாங்க. ஏனென்றால் பாவத்துக்கு பரிணாம வளர்ச்சி உண்டு, பல தன்மைகள் உண்டு, பல முகங்கள் உண்டு, பல செயல்கள் உண்டு. பாவம் வந்து ஒரே ஒரு ட்ராக்ல வர்றதில்லை. நீ வேலைக்கு போனா அங்க வரும், நீ விவாகம் பண்ணினா அந்த வாழ்க்கைக்குள்ள வரும், ஊழியத்துல இருந்தா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஒவ்வொரு சபைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதங்கள்ல பாவம் என்ன செய்யுது, போராடுது. நீ கோபப்பட மாட்டேன்னு சொல்ற, கரெக்ட். அதே நேரத்தில் உலக ஆடம்பரத்தில் சிக்கிக்கிட்டீங்கன்னா அதுவும் என்னதுதான் பாவம். நான் உலகமே இல்ல, நான் அப்படி இல்ல. ஒரு சிலர் சொல்றாங்க இல்லையா, சபையில இருந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் மருந்தே எடுப்பதில்லை. ஆனா சண்டை போடுறிய, அது என்னகுத சொல்லுங்க. கெட்ட வார்த்தை பேசுறிய, அதுக்கு அதை பத்தி சாட்சி என்ன? 3 மணி நேரம் உட்காந்து வீடியோ பாக்குறிய, 7 மணி நேரம் உட்காந்து படம் பாக்குறிய,
அது என்ன? அதுக்கும் பதில் சொல்லணும்ல, அதையும் சொல்லு. இங்க வந்து நான் மருந்து எடுக்கலன்னு சொல்றது இல்ல. நீ யோசிச்சு பாருங்க. இதை விட்டுட்டு அதையும் விட்டுட்டு அதை எதையாவது ஒன்ன பிடிச்சுக்கிட்டு நீங்க வாழை பிடிச்சுக்கிட்டு போக முடியாது. ஒன்று நீ அழிச்சா யோராமை அழிக்கணும். ஃபர்ஸ்ட் உன்னோட பாவத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிற ஆவி அழிக்கணும். உன்னோடு போராடுகிற உலகத்தின் ஆவி அழிக்கணும். இது போக பாவம் என்று சொல்லுகிற எது இருந்தாலும் அழிக்கணும். அதுக்கு தான் என்னது? அபிஷேகம். சரீரத்தின் செய்கைகள், கண் பார்வையில, எண்ணங்கள்ல, நினைவுல, தோற்றத்துல, உணர்வுல, வாஞ்சையில, ஒவ்வொரு பகுதியிலும் உனக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நீ அதனாலதான் அந்த 70 குமாரர்னு சொல்றது. 70 அது ஒரு பூரணம். 7 பூரணம். 70 என்னது? பரிபூர்ணம். பாவத்தினுடைய எல்லா தன்மைகளையும் அழிக்கணும். அது செயல்ல மாத்திரமல்ல, சிந்தையில கூட என்ன செய்யணும்? அழிக்கணும். கடைசியாக அவன் சொல்றான், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பாருன்னு சொல்றான். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 18ஆம் 16. நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அது எதை காண்பிக்கிறது? அந்த பக்தி வைராக்கியம் சொன்னா, பாகாலின் எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டுட்டான். மறுபடியும் எலியா கொண்டது மாத்திரமல்ல, இவன் நெஞ்சிட்டான். வேற யாரும் இருக்கக்கூடாது, வேற யாரும் உள்ள இருக்கக்கூடாது, வேற யாரும் உள்ள இருக்கக்கூடாது, வேற யாரும் உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்படியே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. உள்ள போய் யாரை கொண்டுட்டான்? அவ்வளவு வரையும் கொண்டுட்டான். இது எதை காண்பிக்கிறது? ஒரு விசுவாசி அபிஷேகம் பெற்றா தன்னுடைய பாவத்தை விட்டு விலகிறது மாத்திரமல்ல, உலகத்தை விட்டு விலகிறது மாத்திரமல்ல, மாம்சத்தின் கிரியைகளை விட்டு அழிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசின் கிரியைகளை என்ன செய்யணும்? அழிக்கணும். 1 யோவான்ல வாசிங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன். இயேசு வந்ததுக்கு பல நோக்கம் இருக்கு பைபிள்ல. இயேசு வந்ததுக்கு பைபிள்ல பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வந்தேன் ஒவ்வொரு வந்தேன் சொல்றார். அதுல ஒரு காரணம் வாசிங்க. 1 யோவான் 3:8. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அதுதான் முக்கியம். உன் குடும்பத்தோடு, உன் வேலையோடு, உன் ஊழியத்தோடு, உன் ஜீவியத்தோடு போராடுகிற பாவத்தை மாத்திரமல்ல, உலகத்தை மாத்திரமல்ல, மாம்சத்தின் கிரியைகளை மாத்திரமல்ல, உன்னோடு போராடுகிற பிசாசின் கிரியைகளை அழிக்கணும். உன் தொழிலுக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், சமாதானத்துக்கு விரோதமாய், உன்னுடைய விசுவாசத்துக்கு விரோதமாய், உன்னுடைய நித்திய ஜீவனுக்கு விரோதமாய் நீ வருகைக்கு போக முடியாமல் தடுக்கிற எந்த ஒரு வல்லமையும் பிசாசின் கிரியைகள். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. பிசாசை அழிக்கணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் இன்றைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணதுக்கு காரணத்தை உனக்கு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நீங்க இதை மறந்து வேறு பாதையில போயிருந்தா முழங்கால் போட்டு மன்னிப்பு கேளுங்க. கர்த்தாவே, எனக்கு அபிஷேகம் கொடுத்து நோக்கத்தை நான் விளங்கி கொள்ளாம என் மனசும் மாம்சம் விரும்பினபடி நான் நடந்து கொண்டது தப்பு. அதனாலதான் இவ்வளவு வாழ்க்கையில பின்தங்கிய நிலவரத்துல வந்துட்டேன். இப்ப நான் என்னை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, யெகோவா அபிஷேகம் பண்ண தேவன் தான் என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். அவன் கொஞ்ச நேரம் பைபிள்லாம் மூடி வச்சு முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நான் ரிப்பீட் பண்றேன். நீங்க அதை அப்படியே தேவ சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நான் இது உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல. நான் இப்ப சொல்லும் போதே எனக்கு எத்தனையோ இடத்துல குத்துது, எனக்கும் இங்க இடி உழுது. வசனம் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்குள்ள ஒரு பட்டயம் தான் வசனம். அது ஆத்துமாவை, எலும்பை, நினத்தை உருவ குத்தக்கூடியது. இந்த வசனத்துக்கு நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. ஓ, என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ரதத்தின் மேல் ஏறு. சாதாரண வாழ்க்கை வாழாதே, நிர்விசாரமான வாழ்க்கை வாழாதே, அசதியான வாழ்க்கை வாழாதே, சாங்கோபங்கமான வாழ்க்கை வாழாதே. சேனாதிபதிகளோடு உட்கார்ந்து கதை அடித்துக் கொண்டிருக்கிற காலம் இது அல்ல. கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ரதத்தின் மேல் ஏறு. இதுவரை நீ நிர்விசாரியாய், சாங்கோபங்கமாய், அசதியாய், ஏனோ தானோ என்று நீ இருந்த காலங்கள் போதும். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். தெய்வம் தான் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார்.
ரதத்தின் மேல் ஏறு. முடங்கி கிடக்கும் காலம் இதுவல்ல. உன்னை அபிஷேகம் பண்ணின நோக்கம் இதுவல்ல. ரதத்தில் ஏறு. ஓ, கர்த்தர் உனக்குள் விதைக்கட்டும், பரிசுத்தத்தை விதைக்கட்டும், மகிழ்ச்சியை விதைக்கட்டும், வெளிச்சத்தை விதைக்கட்டும், பிரதிஷ்டையை விதைக்கட்டும், நம்பிக்கையை விதைக்கட்டும். ரோமாக்கே சேகா பஹாசலமெனாத்துரானியா. ஆமென். ஓ, பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணாத. முழங்கால நின்னு பிரதிஷ்டை எடு. பாவத்தோடு ஒத்து போக மாட்டேன் ஆண்டவரே, பாவத்தோடு எனக்கு சமாதானம் கிடையாது, வேசித்தனங்களோடும் பிள்ளை சூனியங்களோடும் நான் ஒத்து போக மாட்டேன். எடு, அம்ப எடு, வில்லை எடு. உன்னோடு போராடி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அந்த பாவத்தின் வல்லமைகளை நெஞ்சில் படும்படியாக எய்வாயாக. பாவ இச்சைகளை தூண்டுகிற ஆவி இன்றைக்கு கொல்லப்படட்டும். ஓ, அபிஷேகம் பெற்ற உன்னை நோக்கி உலகம் வரும், ஆடம்பரம் வரும், கண்களின் இச்சை வரும், மாம்சத்தின் இச்சை வரும், ஜீவனத்தின் பெருமை வரும், எசபேலின் ஆவி வரும். கவனமாயிரு, தூக்கி போடு, நொறுங்கட்டும். சிரபல கத்திரபல கத்துரானியா. நீ இன்றைக்கு எசபேலை அழித்து இயேசுவின் நாமத்தில் உலகத்தின் ஆவியை மிதிப்பாயாக. உன் அபிஷேகம் எருசலேமின் அபிஷேகம், உன் அபிஷேகம் சீயோனின் அபிஷேகம், மகாராஜாவின் நகரத்தின் அபிஷேகம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அபிஷேகத்தில் எல்லா மாம்சத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் பக்தி வைராக்கியத்தின் அபிஷேகம், பாகாலின் வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள், விழுந்து போன வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், செய்வினைகள், உன் படிப்புக்கு, வேலைக்கு, வாழ்க்கைக்கு, பிள்ளைகளுக்கு, தொழிலுக்கு, தெய்வீகத்துக்கு விரோதமான ஆவிகளை அழியுங்கள். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உண்மையாகவே இந்த லைஃபை விரும்புனீங்கன்னா கண்களை மூடி முழங்கால் போடுங்க. வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் ஒருவரே. பழைய ஏற்பாட்டில் கிரியை செய்த விதங்கள் வித்தியாசமா இருக்கலாம், புதிய ஏற்பாட்டில் அதை விட மேன்மையாக கிரியை செய்கிறார். அன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் அந்த அபிஷேகம் இருந்தது, ஆனால் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆவியானவர் எதுவே அபிஷேகம் பண்ணினவர் தான் இன்னைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமா, அப்படியானால் அந்த எகுவை அபிஷேகம் பண்ண அதே வல்லமை நம்மையும் அபிஷேகம் பண்ண முடியும். ஒன்று, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க? சும்மா நீங்க டைம் பாஸ்க்காக ஏதோ கூட்டத்துக்கு போனேன்னு உங்க ஆத்மாவை திருப்திப்படுத்துற மாதிரி நீங்க மழுக்க வச்சிடாதீங்க. அபிஷேகம் பெற்றால் நீ சாதாரணமா நடக்கக்கூடாது, ரதத்தில் ஏறணும். இனி நீ நிர்விசாரமா இருக்கக்கூடாது. அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்களா? அபிஷேகம் பெற்ற உனக்குள்ளே கர்த்தர் விதைத்திருக்கிறார் ஒரு நிச்சயம் இருக்கா? அதுக்கு அடையாளம் நான் சொல்றேன். கர்த்தர் விதைச்சாரா இல்லையாங்கிறதுக்கு உங்களுக்கு அடையாளம், உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு வார்த்தை சொல்றேன். அபிஷேகம் பெற்ற புதுசுல உங்களுக்கு இருக்கிற பரிசுத்தத்தை பாருங்க, அந்த வெளிப்பாடை பாருங்க, அந்த தரிசனத்தை பாருங்க, அந்த வேகத்தை பாருங்க, அந்த தாகத்தை பாருங்க, அந்த தெய்வ பயத்தை பாருங்க, அந்த தெய்வ பக்தியை பாருங்க. இப்ப இல்லையா? அப்ப அன்னைக்கு விதைச்சாருங்கிறது இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? எவ்வளவு காரியங்களை கர்த்தர் உனக்கு விதைச்சிருக்கிறார். எத்தனை விசை பாவம் உன்னோடு அப்படி பேசு, இப்படி பேசு, அதை செய்ய, இதை செய்யணும் ஒன்று இருந்தது. நீ அதோட ஒப்புத்து போயிட்டியா, இல்ல எதிர்த்து நின்று ஜெயிச்சிட்டியா? வேசித்தனங்களோடும் பிள்ளை சூனியங்களோடும் நீ செஞ்சு விட்டாயா, இல்ல எதிர்த்து நின்று ஜெயிச்சிருக்கிறையா? உலக ஆடம்பரம்,
அப்படி உடுத்து இப்படி உடுத்து அதை செய் இதை செய் அதை மேக்க அப்படி இப்படின்னு பிசாசு எத்தனை எசபேலின் ஆவி ஒன்றை போராடினது. ஆமென். நீ அதை மிதித்து விட்டாயா? உன்னை நீ கேள்வி கேட்டு பாரு. எத்தனை விசை இந்த பாவத்தின் வல்லமைகள் மாம்சத்துல தூண்டிக் கொண்டே இருந்தது. சிந்தையில, நினைவுல, தோற்றத்துல, உணர்வுல எத்தனை வல்லமைகள் போராடினது. இந்த அபிஷேகம் எதுக்கு கொடுத்தார்? அவைகளை மாம்சத்தின் கிரியைகளை ஆவினால் அழிக்கத்தான் இந்த அபிஷேகத்தை கொடுத்தார். செய்வினை, ஏவல், பில்லிசூனியம், தடைகள், எதிர்ப்புகள், எத்தனை பிசாசின் போராட்டங்கள். நீ அதை இந்த அபிஷேகத்தை கொண்டு என்ன செய்தாய்? ஆமா, உன் கையில இருக்கிற 5 கல்ல கூட நீ உபயோகப்படுத்த வேண்டாம். அபிஷேகத்தின் ஒரு போஷனை யூஸ் பண்ணாலே கோலியாத்தை நீ ஜெயித்து விடுவாய். ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்கள் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். தைரியமாய் பாவத்தை எதிர்த்து போராடு. தைரியமாய் உலகத்தை எதிர்த்து போராடு. தைரியமாய் மாம்சத்தை எதிர்த்து போராடு. தைரியமாய் பிசாசை எதிர்த்து போராடு. ஜெயம் நமக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமா. ஆண்டவர் பாருங்க, ஆயிரக்கணக்கானவரை வைத்து அந்த வேலையை செய்யல. ஒன் மேன் ஆர்மி மாதிரி. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற வல்லமை தான் பெருசு. அவன் ஒருவனை வச்சு அந்த தேசத்தையே கர்த்தர் அசைத்தார். பிசாசின் ராஜ்யத்தையே அசைத்தார். எசபேலின் கூடாரத்தையே அசைத்தார். ஆகாவின் கூடாரத்தையே அசைத்தார். பாகாலின் கூடாரத்தையே அசைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இயேசுவே. ஆமென், 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 ஆமென். கேளுங்க, கேளுங்க வாலிபர்கள், கேளுங்க. ஆமென். ஒவ்வொரு குடும்ப பொறுப்பாளர்களும் கேளுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியர்களும் கேளுங்க. ஆண்டவரே, ஏகோவே அபிஷேகம் பத்தின அதே ஆவியானவர் தானே இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். ஓ, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும். உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை அழிக்கக்கூடிய வல்லமை. ஆம், நீ ஒரு தெய்வீக வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாய். ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையை நீ எதிர்பார்க்கிறாய். மனசாட்சியிலே ஒரு தூய்மையான வாழ்வை நீ எதிர்பார்க்கிறாய். மற்றவர்கள் மத்தியிலே ஒரு களங்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீ வாஞ்சிக்கிறாய். இதுவரை உன்னால் அது முடியவில்லை. ஆனால் நான் அதை உனக்கு இன்றைக்கு தரப்போகிறேன். நீ எதிர்பார்க்கிற அந்த உண்மையுள்ள வாழ்க்கை, ஓ, நீ எதிர்பார்க்கிற அந்த உத்தமமான வாழ்க்கை, நீ எதிர்பார்க்கிற மனசாட்சியிலே சுத்தமான வாழ்க்கை நான் உனக்கு தர வாக்கு பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய கிருபை, என்னுடைய அபிஷேகம், என்னுடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்தி ஜெயாலியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமா, என்னுடைய நாமத்தை பூமியிலே பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உனக்குள் என் ஜீவனை நான் இம்மட்டுமாய் வைத்திருப்பதே என்னை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக. நீயும் அந்த நாளை வாஞ்சித்து கதறிக் கொண்டிருந்தாய். இதோ நான் உன்னை உன் மூலமாய் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் நாட்கள் வந்திருக்கிறது. புறஜாதிகள் மத்தியில், ஓ, சர்ப்பங்களின் மத்தியில், சத்துருக்கள் மத்தியில், என் சபையின் மத்தியில் உன் மூலமா என் நாமத்தை நான் பிரஸ்தாபம் பண்ணும் காலம். ஆமா, வாழ்வோ சாவோ, ஜீவனாலோ சாவினாலோ ஆண்டோட நாம மகிமைப்பட வேண்டும்.
அதுக்கு மாத்திரம் என்ன உயிரோடு வைத்தால் போதும். எத்தனை பேர் இப்ப அப்படி ஜெபிக்க போறீங்க? ஜீவனாலோ சாவினாலோ தேவநாமம் சீரிலங்க, பாவி என காவி என்று பாரில் வைத்தால் போதும் ஐயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹல்லேலூயா? ஜீவனாலோ சாவினாலோ தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டால் போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆமா, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையில நம்முடைய மத்தியில ஒரு திட்டவட்டமான நோக்கத்தோடு இறங்கினார். அவர் என்னோடு இடைப்பட்டார்னு சொல்றவங்க எத்தனை பேர்? என்னுடைய ஆத்மாவோடு இடைப்பட்டார் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என்னுடைய ஆவியோடு அவருடைய வார்த்தை இடைப்பட்டுக் கொண்டிருந்தது. என் சரீரத்தில் ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். கர்த்தர் உனக்குள் ஒரு மகத்தான வேலையை ஒரு சிலருக்குள் துவக்கி இருக்கிறார். ஒரு சிலருக்குள் அவர் இந்த மாலை வேளையில் தெய்வீகத்தை விதைத்திருக்கிறார். மாம்சத்தை அழிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய ஒரு அக்கினி உனக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறது. உலகத்தின் ஆவிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். தைரியமாயிரு, தைரியமாயிரு. ஆம், கர்த்தர் இடைப்பட்ட விதங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய நிலவரங்களுக்கு ஏற்றமாய் தனித்தனியாய் ஒவ்வொரு ஆத்மாவோடும் இடைப்பட்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அனுபவங்களை வளர்ச்சி அடைந்து பூர்ணப்பட்டு அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.